கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீ அதிசயங்களை காண்பாய் என்ற நிகழ்ச்சியின் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நீங்கள் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அநேகருடைய சாட்சிகளை அனுப்புகிறீர்கள், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தமாய் உங்க வாழ்க்கையில செய்கிற மிக பெரிதான அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டாக்கட்டும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்னால் மேலே குறிப்பிட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆவலாய் காத்திருக்கிறோம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய மாற்றங்களையும் பெரிய வித்தியாசங்களையும் உண்டாக்குவார்கள். அன்பான தேவஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு விசேஷமாய் தோல்வியின் பயத்துல, தோல்வியில இழந்து போய், அநேக நன்மைகளை இழந்து போய், வியாதி நிமித்தமாய், கண்ணீர் நிமித்தமாய், கஷ்டங்களின் நிமித்தமாய் வாழ்க்கையை தோல்வி என்று நினைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்க போகிறார். ஒரு புதிய ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில உண்டாக போகுது. இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகள் வேற, இனி நீங்கள் கடக்க போற பாதை ரொம்ப வித்தியாசமான பாதை. நான் சொல்லுகிறேன், உங்க கர்த்தரை நம்பி இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையை திரும்ப கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை மிக பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போக போகிறது. இதுவரை கண்ட எகிப்தனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் நன்மைகள் குறைபடாதபடிக்கு ஆண்டவர் சில பயங்கரமான அடையாளங்களோடு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். அதனால நிச்சயமாய் சொல்றேன், இந்த வார்த்தை சிலருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பரிமாணத்தை உண்டாக்க போகுது. நியூ ஈரா ஹஸ் பீன் கோயிங் டு ஸ்டார்ட் இன் யுவர் லைஃப். அதனால கொஞ்சம் பாரத்தோட இதை உன்னிப்பாய் கவனித்து கர்த்தருடைய கருத்துல அவங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வியாதியா, பிசினஸ்ல பிரச்சனையா, தோல்வியில இருக்கிறீங்களா, கட்டுகளால கட்டப்பட்டு இருக்கிறீங்களா, எல்லாவற்றையும் கர்த்தர் அறுத்தறிய போகிறார். இந்த நாளிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய மேன்மையை நிச்சயமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு ஆதாரமாய் கர்த்தர் ஒரு வசனத்தை என் இருதயத்துல வச்சார். இந்த வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தர் கையில ரட்சிப்பை அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் கிட்டத்தட்ட மினி பைபிள்னு சொல்லுவாங்க. 66 காரியங்களை அடக்கின புத்தகம், அதிகாரங்களை அடக்கின புத்தகம். நம்முடைய பைபிள்ல அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய பைபிளோட மொத்த புத்தகங்கள் வாசித்தீங்கன்னா 66 புத்தகங்கள். பழைய ஏற்பாட்டுல 39, புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பைபிளை ஒரு மினி பைபிள் என்று சொல்ற அளவுக்கு இந்த ஏசியா தீர்க்கதரிசி எழுதியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 66 அதிகாரங்கள். அந்த 66 அதிகாரங்கள்ல பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண காலம், புதிய ஏற்பாடு கிருபையின் காலம் நம்ம சொல்லுகிறது போல இந்த 39 அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தப்பிதத்தின் நிமித்தமாய் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள், என்னென்ன பிரச்சனைகள் அனுபவிக்க போகிறார்கள், அல்லது அவர்கள் சந்திக்கிற கர்த்தரை விட்டு பிரிந்தது நிமித்தமாய் நடக்கிற காரியங்களை தெளிவாய், அதுல பயங்கரமான தண்டனைகள், பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த 39ஆம் அதிகாரம் முடிந்து 40ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் போது எப்படி பழைய ஏற்பாட்டின் காலங்கள் முடிந்து புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள வருகிற போது போல இந்த 40ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலேயே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதுல பாருங்க எவ்வளவு இருக்கு. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களா இருந்தார்கள். யூதா கோத்திரத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட கோத்திரத்தை அவர் அற்புதமாய் அவருக்கென்று தெரிந்து நடத்தின போது
அந்த ஜனங்கள் சில நன்மைகளுக்காக, சில சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக தேவனை விட்டு தூர போனார்கள். அப்படி போகும்போது சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த பிரச்சனைக்கு மத்தியில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, ஆண்டவரிடத்துல முறையிட்ட போது, ஆண்டவருடைய பாதத்தில் அவங்க விழுந்த போது, ஆண்டவர் திரும்ப அவங்களை ரட்சித்தார். எங்கெங்கெல்லாம் ரட்சித்தார்? முதலாவது எகிப்திலிருந்து ரட்சித்து காப்பாத்தி கொண்டு வந்தார். திரும்ப பாபிலோன்ல இருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். இப்படி எப்பெல்லாம் ஜனங்க மனம் திரும்பி தங்கள் பாவ அறிக்கை செய்து கர்த்தரிடத்துல நெருங்குகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு உண்டாக்குகிறார். அதே போல அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பயங்கரமாய் சிலருக்கு நேரடி தீர்க்க தரிசன வசனமாய் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த போர்கள், நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள், நீங்கள் சந்தித்த போராட்டங்கள், வாழ்க்கையில மிகப்பெரிய துயரங்கள், துன்பங்கள், பிரிவினைகள், குடும்பம் பிரிந்து கிடந்தது, அதாவது பிள்ளைகளால காரியங்கள், மலட்டுத்தன்மை, திருமண தடைகள், வியாபார தடைகள், நஷ்டத்தின் நிமித்தமா ஏற்பட்ட தடைகள், குடும்பத்துல சமாதானம் இல்லாத காரியங்கள், இப்படி பல பிரச்சனைனால உங்கள் குடும்பம் ஏதோ ஒரு விதத்துல சிக்கி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்து, இன்றைக்கு யாரோ ஒருத்தர் உங்கள் குடும்பத்துல நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறதுனால, கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதுனால, கர்த்தரிடத்துல தினந்தோறும் அழுது கதறுகிறதுனால, கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய முடிவை உங்களுக்கு தரும்படி, பெரிய வித்தியாசத்தை உங்களுக்கு தரும்படி, பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரும்படி கர்த்தர் இந்த வசனத்தை என் இருதயத்துல வைத்ததை உங்களோடு பேசுகிறேன். உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், உங்கள் போர் முடிந்தது. அல்லேலூயா. அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. அல்லேலூயா. சில பாவங்களால கர்த்தர் அனுமதித்த சில தீமையான காரியங்கள் முடிவுக்கு வந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே, இந்த கடைசியை உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில இந்த நியாயப்பிரமாணத்தின் காலங்கள் முடிந்து கிருபையின் காலம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக பாவத்துக்கு தண்டனை இருந்தது, அந்த தண்டனையை நிவர்த்தியாக்கும்படியாய், அந்த தண்டனையை உடைத்து போடும்படியாய், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவைக்கு சென்று உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து, அவர் எப்படி உயிரோடு எழுந்து உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கிருபையினாலே கொடுத்தாரோ, நம்முடைய தண்டனைகள் எல்லாவற்றையும் சத்துருவின் கரத்தினுடைய ரத்தத்தை விலையாய் கொடுத்து, ஆண்டவருடைய பாதத்துல எப்படி மகா பரிசுத்தமாய பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை ரத்தத்தை கொண்டு போய் பலி செலுத்துகிறானோ, அதே போல அவருடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக பலியாய் கொடுத்து, விலை கொடுத்து உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிற அந்த நாட்களின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த சந்தோஷமான செய்தி, உங்கள் போர் முடிந்தது. எதுலெல்லாம் போர்? எதை எடுத்தாலும் போர் தான். நம்ம போர்னா கத்தி மற்ற வெப்பன்ஸ் வச்சு சண்டை போடல, ஆனா குடும்பத்துல சமாதானமே இல்லை, குடும்பத்துல சந்தோஷமே இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள போர், பிரச்சனை, எரிச்சலின் ஆவி, அதாவது பயங்கரமான காரியங்கள், பிரிவினை ஆவிகள், அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்காம என்னென்ன காரியங்கள் நினைத்தாலும் அதுக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு தேவன் தலைகீழாய் மாற்றப் போகிறார். உங்க குடும்பத்துல வியாபாரத்தின் நிமித்தமாய் பட்ட நஷ்டங்கள், எதை எடுத்தாலும் சுபிக்கல, எதை எடுத்தாலும் நஷ்டம், ஆர்டர்கள் கிடைக்கல, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை என் ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். அதுக்குதான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய மாற்றங்களை உண்டாக்க, எப்படி இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தங்கள் ஆரம்பிக்கப்படுகிறதோ, அதே போல இன்றையிலிருந்து இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய வித்தியாசங்களை, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் தரப்போகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, கொஞ்சம் உங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய சன்னிதானத்துல உங்களை தாழ்த்தி அவருக்கு எல்லா காரியத்தையும் அவர் கடத்துல ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இனி தேவன் உங்களை நடத்த போகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள தேவன் உங்களை என்னை கொண்டு போக போகிறார். நிச்சயமாய் நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே,
ஒன்றை குறித்து கலங்காதீங்க. போர் இருக்குது, பிரச்சனை இருக்கு, காரியங்கள் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாம இருந்தது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, எதிர்ப்பு இருக்கு, பிரிவினை ஆவி இருக்கு, நஷ்டம் இருக்குது, அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் மாற்ற போகிற என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு பிறந்திருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் தோத்துருவேனோ, அவமானப்பட்டுவனோ, நிந்திக்கப்பட்டுவனோ, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்களோ, என் பிள்ளைகள் நஷ்டப்பட்டு விட்டுவார்களோ, வேதனைப்பட்டு விட்டுவார்களோ என்று யோசித்து கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையில ஒரு புது நம்பிக்கை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஆண்டவரை அறிந்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கற்றுத் தருகிறார். என்ன தெரியுமா? உங்களை மீட்டெடுக்கிறவர், உங்கள் மீட்பர் உங்களோடு உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போகல. உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி, உங்களை உயர்த்தும்படி அவர் வந்திருக்கிறார். ஒருபோதும் மறந்து போகாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸுக்கு போயிடாதீங்க. விசுவாசத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்க பிரச்சனை பெருசுதான், போராட்டங்கள் பெருசுதான். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா? அதை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வர்றார். சொல்ல பாருங்க, போர் முடிஞ்சிடுச்சு. போர் முடிஞ்சா சமாதானம், சந்தோஷம். அந்த போர் முடிஞ்ச பிறகு அந்த யுத்த வீரர்கள் நாட்டுக்கு திரும்ப சொல்ல எப்படி இருப்பாங்க தெரியுமா? யுத்தத்துல இருக்கும்போது நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பேனா, இன்னைக்கு இப்ப தூங்குவதற்கு நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்னு யோசித்து கொண்டு பயத்தோடு, திகிலோடு, வேதனையோடு நின்று கொண்டிருந்த நாட்கள். ஒரு 10 நாள் யுத்தம் நடக்குதுன்னா, இன்னைக்கு உலகத்தின் பல பகுதிகளில் யுத்தம் நடக்குது. ஜனங்களுடைய சாட்சிகளை கேட்டு பாருங்க. தூக்கம் இல்லை. எங்க எப்போ பாம்பு போடுவாங்கன்னு தெரியல, எப்போ கட்டிடம் இடிக்கப்படும் தெரியல, எந்த பில்டிங் மேல பாம்பு விழுன்னு தெரியல. அப்படி பயத்தோட நடுக்கத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஜனங்க. அப்போ ஜனங்களே அப்படி இருப்பாங்கன்னா, யுத்த களத்துல நிற்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. இன்னைக்கு இருப்போமா, உயிரோடு இருப்போமா, இன்னைய நாளை கடக்க முடியுமா என்று அந்த 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 வேதனையிலேயே, அந்த பயத்திலேயே ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு நாள் அறிவிப்பு வருகிறது, போர் முடிந்தது. அப்ப அந்த சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. இந்த போர் முடிந்ததுன்னு யார் அறிவிக்க முடியும்னா, ராஜா தான் அறிவிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில போர் முடிந்தது. அல்லேலூயா. இப்ப அந்த 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 சோல்ஜர்ஸ் எப்படி வீட்டுக்கு வருவாங்க யோசித்து பாருங்க. திரும்ப எப்படி வருவாங்க? சந்தோஷத்தோட, பயம் இல்லாம. இப்போ இதுவரைக்கும் அன்ஸ்டெபிளான ஒரு இடத்துக்குள்ள இருந்தாங்க, பாதுகாப்பற்ற இடத்துக்குள்ள இருந்தாங்க. இப்ப பாதுகாப்பா தங்கள் தேசத்தின் அந்த அந்த இராணுவ அந்த பேட்டில் விட்டு வெளியே வந்து அந்த கோட்டர்ஸ்குள்ள, பாதுகாப்பான இடத்துக்குள்ள எப்படி சந்தோஷமா போவார்களோ, அதே போல இன்றையிலிருந்து ஒரு பாதுகாப்பின் இடத்துக்குள்ள, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு போக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. நீங்கள் சந்தித்த அத்தனை காரியமும், சில உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க, பிள்ளைங்க வாழ்க்கையை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லை. ஒருவேளை நீங்க திருமணம் பண்ணி வச்ச பிள்ளைகள் ஒன்றா இல்லை, ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, கோர்ட்டுக்கு போகலாமா, டிவோர்ஸ் போகலாமான்னு இருக்கிறாங்க. கவலையப்படாதீங்க. ஒன்றும் அந்த காரியங்கள் நடக்காது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. எவ்வளோ சூப்பரா கர்த்தர் பேசுறாரு பாருங்க. இப்போ உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? கொஞ்சம் பொறுமை. பொறுமைனா ரொம்ப நாட்கள் அல்ல பாருங்க. வேதனைக்கு மத்தியில, பிரச்சனைக்கு மத்தியில எழுதப்பட்ட சங்கீதம் அதுல எவ்வளவு அருமையா சொல்லப்படுது பாரு. கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். எவ்வளவு நாள் பிரச்சனை தான், போராட்டம் தான், கடந்து வந்த வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை தான். ஆனா அதன் மத்தியில கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறபடினால உங்கள் நம்பிக்கை இனி வீண் போக முடியாதபடிக்கு அவருக்காக காத்திருங்க, அவருக்காக நில்லுங்க, அவருக்காக வாழ பழகுங்க, பொறுமையா இருங்க. உங்கள் யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது.
இந்த பொறுமை எதற்கு தெரியுமா? அந்த வறண்டு போன நிலத்தை, அந்த யுத்தத்தினால் அழிக்கப்பட்ட நிலத்தை திரும்ப கர்த்தர் விளைய பண்ணுகிற காலங்கள் தான் இந்த பொறுமையின் காலங்கள். பொறுமையின் காலம்னா ஏதோ நடக்காது, எப்போ நடக்குமோ அது எப்போ நடக்குமோன்னு காத்திருக்கிற காலம் இல்லை. இல்லையா? அதை கர்த்தர் விளைய வச்சுட்டாரு. அந்த விளைந்து அந்த கனிகளை சாப்பிடுகிற ஒரு காலம் இருக்கு பாருங்க, அந்த காலத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அதெல்லாம் பொறுமையா காத்திருங்க. அது எவ்வளவு அருமையா சொல்லப்படுது பாருங்க. காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய தேவன். இந்த பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கும் போது, அவர் பிள்ளைங்க வேதனையோடு கதறும் போது கர்த்தர் அப்படியே கேட்கறது மாத்திரம் இல்லையா, தன்னிடமாய் சாய்ந்து. யோசித்து பாருங்க, அவ்வளோ பெரிய தேவன் நம்ம கூப்பிடுறதுல கேட்கும் போது நம்ம காது கிட்ட, நம்ம வாய்க்கிட்ட அவர் காதை கொண்டு வச்சு சொல்லு மகனே நான் கேட்கறேன்னா என்ன சந்தோஷம் வரும். யோசித்து பாருங்க. ஒரு உலகத்துல நம்ம சந்திக்கிற பிரச்சனைக்கு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இல்ல அதிகாரத்தில் உள்ளவர்களோ நமக்கு சாதகமா நம்ம கிட்ட உட்காந்து சொல்லுங்க நான் கேட்கிறேன், ஏதாவது பண்ண முடியுமா பாக்குறேன்னு சொன்னாலே எவ்வளவு ஒரு நம்பிக்கை வரும்ல, எவ்வளவு ஒரு சந்தோஷம் வரும்ல. ஆனா இன்றைக்கு யார் தெரியுமா உங்களை பிரச்சனை கேட்க வந்திருக்கிறது? உங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களை யார் தெரியுமா வந்திருக்கிறது? அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ள தேவன், சகல வெற்றியும் சிருஷ்டித்த தேவன், சிருஷ்டிகராகிய கர்த்தர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து அவர் செவிய உங்க வாய்க்கருகில வச்சு அவர் கேட்கிறார், சொல்லுமா நான் கேட்கிறேன், சொல்லு மகளே உன் பிரச்சனை என்ன, உன் போராட்டம் என்ன, மகனே உன் தேவை என்ன சொல்லு அப்படின்னு கேட்கறது போல எவ்வளவு அருமையா எழுதுகிறான் பாருங்க சங்கீதக்காரன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அது சொல்லப்படுது 2வது வசனம். பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. இதுல சில டிரான்ஸ்லேஷன்ல வாசிச்சீங்கன்னா நம்ம எதுவும் சும்மா அப்படி பார்க்கும்போது குழியில் பயங்கரமான குழி, உளையான சேருன்னு போட்டிருக்குது. பயங்கரமான குழி அப்படின்னா வெளிவர முடியாத குழி. சாதாரண குழியில போட்டாலே, யோசேப்பை போடும்போது குழியில போட்டாங்கன்னு சொன்னாங்க, அதுலயே அவனால வெளிவர முடியல. வேதம் இங்க சொல்லுது பயங்கரமான குழி, அதுல போட்டா there is no chance of getting out, வெளியே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குழியில போடப்பட்டிருந்தாலும் அது சொல்லப்படுது. 2வது உளையான சேறு. நீங்க பாத்தீங்கன்னா சேருன்னு அது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. என்னைக்குமே நீங்க பள்ளத்துல விழுந்தீங்கன்னா அல்லது தண்ணீர்ல விழுந்தீங்கன்னா நீங்க வெளிவர முயற்சி செய்யலாம், முயற்சி செஞ்சா வெளியே வரலாம். ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா, உளையான சேற்றுக்குள்ள நீங்கள் விழுந்தீர்கள் என்றால் வெளிவருவதற்கு முயற்சி செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்க அமைதியா இருந்தா அப்படியே இருப்பாங்க, யாருன்னா காப்பாத்துற வரைக்கும். நீங்க அமைதியா அசையாம இருந்தீங்கன்னா அந்த உளையான சேற்றுல அப்படியே இருக்கலாம், யாராவது ஒருத்தர் காப்பாத்துற வரைக்கும் நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா. ஆனா எப்பொழுது நீங்க இந்த உளையான சேற்றுல வெளிவர பிரயாசப்படுகிறீர்களோ, முயற்சி செய்கிறீர்களோ, அந்த சேர்ல காலை தூக்கி தூக்கி வச்சீங்கன்னா இன்னும் உங்களை உள்ள கொண்டு போகுமே தவிர வெளியே கொண்டு வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சேரு, உளையான சேரு எப்படிப்பட்டதா இருக்கும்னா, நம்முடைய முயற்சிகள் அத்தனையும் வீணாக்குவது மட்டுமல்ல, விரயமாக்குவது மட்டுமல்ல, நம்முடைய முயற்சியினால வளர்ச்சிக்கு பதிலாய் தாழ்ந்து போகிற ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போயிடும். இன்னும் உள்ள போயிடுவீங்க. சேத்துல ரொம்ப நம்ம அசைச்சு, கால்களை அசைச்சு வெளியே வருவதற்கு முயற்சி இருந்தா இன்னும் பள்ளம் வரும், இன்னும் ஆழம் வரும், இன்னும் நீங்க மூழ்கிதான் போவீங்களே தவிர வெளிவரவே முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் உங்களை என்னை கர்த்தர் தூக்கி எடுக்க போறேன்னு சொல்றார். அல்லேலூயா. தூக்கி எடுக்கிறது மட்டுமல்ல, எவ்வளவு அருமையா சொல்லப்படுது பாருங்க. தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, மண்ணுல அல்ல, ஒரு சாஃப்ட் சாயில் அல்ல, கண்மலையின் மேல, அசைக்கப்படாத அஸ்திபாரம். வசனம் சொல்லுகிறது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அது மேல புயல் அடிக்கும், காற்று அடிக்கும், கடல் தண்ணீர் கொந்தளித்து மோதும், ஆனால் அது அசையாது. ஏனென்றால் அதன் அஸ்திபாரம் கண்மலையின் மேல் ஆழமாய், it has been placed in the rock.
மலையில் உறுதியான உறுதியான கல்லின் மேல கட்டப்பட்ட அஸ்திபாரம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கண்மலை எது தெரியுமா? நம்ம ரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு மேல நீங்கள் நானும் கட்டப்படுகிறபடினால, அவர் மேல் நீங்கள் நானும் கட்டி எழுப்பப்படுகிறதுனால, இந்த உலகத்தின் எந்த போராட்டமும், இந்த உலகத்தின் எந்த பிரச்சனையும், இந்த உலகத்தின் எந்த சூழ்நிலைகளும் உங்களை என்னையும் அசைக்க முடியாது. என் அஸ்திபாரம் என் ரட்சகர் மேல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவான், மனைவி சொல்றா, செத்துப்போ, இதெல்லாம் என்ன காய்ச்சிச்சு அப்படின்னும் போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்கு தெரியுமா? அவன் இருதயம் யோசிக்கிறது, ஆமா கரெக்ட் தான், என் பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் போயாச்சு, சொத்துக்கள் எல்லாம் மரித்து போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, என் சரீரமும் பலவீனப்பட்டு போச்சு, ஆனா இவை எல்லாம் மரித்து போச்சு. ஆனால் என்னை காப்பாற்றுகிற என் ரட்சகர், என்னை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமையுள்ள என் மீட்பர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் யோபை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருது. எவ்வளவு இழந்தாலும் தேவனால் உங்களை திரும்ப கொண்டு வர முடியும். யோபு பாருங்க, அவன் ஒரு அட்டர் ஃபிளாப் ஆன் லைஃப். அவ்வளோ தாழ்மைக்குள்ள போயாச்சு, எல்லாவற்றையும் இழந்தாச்சு, ஜீவன் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது அவன்கிட்ட. அந்த சூழ்நிலையிலும் என் தேவனால் காப்பாற்ற முடியும்னா, இன்னைக்கு நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை, போராட்டம் அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை அவர் பக்கமா திருப்புங்க. இன்றைக்கு இந்த உளையான சேற்றிலிருந்து எவ்வளவு பெரிய பல நஷ்டம் ஆயிடுச்சு. பிசினஸ்ல பெரிய நஷ்டம், பள்ளத்தாக்கு விழுந்துருச்சு. சரி, இனிமேல் பற்றி எவ்வளவு பணம் போட்டாலும் உள்ள போயிட்டே இருக்கு, பிசினஸ் விருத்தி ஆகல. இன்றைக்கு அவருடைய பாதத்துல அந்த பிசினஸை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் செய்கிறேன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு அந்த பிசினஸ் ஆசீர்வாதத்துக்குள்ள போகும். இன்றைக்கு அந்த பிசினஸ் ஆசீர்வாதத்துக்குள்ள போகும். ஒரு மனிதரோடு பேசிக்கொண்டு அவர் சொன்ன சாட்சி, நான் ஆண்டவரை அறியாது இருந்த போது டெய்லி ஒரு 100 கடைக்கு போவார் ஆர்டர் எடுக்க. அத்தனை ஃபிளாப், ஒருத்தன் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவானா, மதிக்கவே மாட்டாங்களாம். நான் சொல்றேன், என்றைக்கு நான் ஆண்டவர் பக்கமாய் திரும்பினேனோ, கர்த்தரை என்றைக்கு நான் தேட ஆரம்பித்தேனோ, இன்றைக்கு ஆர்டருக்காக நான் போறதில்லை, அவர்கள் என்னை தேடி வருகிறார். அல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்த போகிறார். உங்கள் அஸ்திபாரம் இனி அசையாது. உங்களை ஒருவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. உன் கால்கள் வழுவாதபடிக்கு, நடிகள் பிசகாதபடிக்கு அவர் உன்னை தாங்குவார், அவர் உன்னை ஏந்துவார், அவர் உன்னை தப்பு வைக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார். இன்னைக்கு போர் முடிஞ்சு போச்சு. இன்றோடு உங்க வாழ்க்கையில சந்தித்த அத்தனை போர்கள், வியாதி நிமித்தமா எத்தனை மாசம் எத்தனை வருஷமா போராடி கொண்டிருக்கிறோம். வருமானங்கள் அத்தனையும் வைத்தியர்களுக்கு போய் கொண்டிருக்குது. சில இடத்துல வருமானங்கள் அத்தனையும் வட்டிக்காரனுக்கு போயிருக்குது. பேங்க் லோனு, இந்த வட்டி அந்த வட்டி, ஸ்பீடு வட்டி. சில பேர்லாம் பார்க்குறேன், எவ்வளவு தங்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து வட்டி கொடுக்கிறதற்கே. இவங்களுக்கு கடன் கொடுத்தவன் சாதாரணமா இருந்தான், ஆனா இவங்க சம்பாரிச்சு கொடுத்து அவன் பெரிய லெவலுக்கு போயிட்டான். ஆனா இவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுகிறார். இன்றைக்கு மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி, போரை நிறுத்தி வைத்து, போரை முடித்து வைத்து, இனி உங்கள் வாழ்க்கையில போர் இல்லாதபடிக்கு சேற்றிலிருந்து, பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி எடுத்து உங்கள் அஸ்திபாரங்களை உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, யோசேப்பை தூக்கி அவர் சாதாரண பிளைன்ல வைக்கல, பிளைன் சர்வீஸ்ல வைக்கல. எங்க கொண்டு போய் வச்சாரு பாருங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல. எவ்வளோ மேன்மைங்க, எவ்வளோ மேன்மை. உலகம் முழுவதுக்கும் அவன் பேர் பிரசித்தமாயிட்டு. உலகத்துல எல்லா தேசத்திலும் பஞ்சம், எல்லா தேசத்தாலும் தானியம் வாங்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய பணத்தை கொடுத்து வாங்கினாங்க, 2வது நிலங்களை கொடுத்து வாங்கினாங்க, 3வது அவர்கள் ஆஸ்திகளை கொடுத்து வாங்கினாங்க, 4வது அவர்களையே அடிமையாய் கொடுத்து வாங்கினாங்க. அந்த அளவுக்கு தானியங்கள் பஞ்சத்தினால
யோசேப்பின் இடத்துல தான் போகப்பட்டது. அவ எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? யாருக்கும் தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள இருந்த யோசேப்பை படுகுழியில போட்ட பிறகு கர்த்தர் எப்படி தூக்கி எடுத்தாரோ, இன்றைக்கு உங்களையும் தூக்கி எடுக்க அவர் போதுமானவர், உங்களையும் உயர்த்த அவர் போதுமானவர், உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவர். நான் எனக்கு சொல்றேன், போர் முடிந்தது, யுத்தம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இனி ஜெயத்தின் நாட்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க, 3வது வசனம். நம் தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயில் கொடுத்தார். அல்லேலூயா. அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். உங்களை கர்த்தர் உயர்வை பார்த்து அநேகர் கர்த்தரை நம்புற காலம் வரும். இது வரைக்கும் நம்ம வாயில் என்ன தெரியுமா இருந்தது? அழுக, சோகம் இதான் இருந்தது. ஆனா இன்றைக்கு அவரை துதிக்கும் புது பாடல்களை உங்க வாய்களில் கர்த்தர் தருகிறார். ஆராதித்து மகிழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை பாடி துதிக்கும் போது உங்களை பிரச்சனையோடு பார்த்தாங்க தெரியுமா? போராட்டங்களோடு நிறைய பேர் பார்த்தாங்க தெரியுமா? நஷ்டத்துல பார்த்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களால இனி காப்பாற்ற முடியாது, நீங்க இனி மேல வர முடியாது, எந்த காரியமும் உங்களை மேன்மைப்படுத்த முடியாது என்று அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள உங்களை உயர்த்தும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களால உயர முடியாது. அப்போ உங்க உயர்வை பார்க்கும்போது கர்த்தர் ஒருவரால மாத்திரம்தான் முடியும் என்று நம்பி, கர்த்தரை நம்பி அவர்களும் கர்த்தரை தேடுகிற நாட்களுக்குள்ள தேவன் கொண்டு வந்து வைக்க போகிறார். உங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் உள்ள வாழ்க்கையாய், பெரிய காரியங்களை செய்கிற வாழ்க்கையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையின் போர்கள் முடிந்தது. கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இன்றைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேங்க்யூ. எல்லாம் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடு, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையின் எல்லா போர்களை கர்த்தர் முடித்து வைத்திருக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த அருமையான வேலையில நீ அதிசயங்களை காண்பாய் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் பிள்ளைகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஆண்டவரை, கண்ணீரோடு வேதனையோடு எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வேதனையின் மிகுதியினால தகப்பனை தற்கொலை எண்ணங்களோடு நிற்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு விஷயத்துல கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, எல்லா பிரச்சனையும் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு தரும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய பிள்ளைகள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வருவதாக, பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட எல்லா மேன்மைகளும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, எதிரான காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். ஊழியத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட எல்லா காரியங்கள், பள்ளத்தாக்குகள், உளையான சேர்கள் எல்லாவற்றிலும் தேவன் தூக்கி எடுத்து கண்மலை மேல உடைய பிள்ளைகளை நிறுத்தி ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு புது பாட்டை பாடுகிற சந்தோஷத்தோடு அவர்கள் வடிகள் வழுவாதபடிக்கு கண்மலை மேல உறுதியாய் நிற்கத்தக்கதான ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா வியாதிகள் சுகமாகட்டும், கட்டிகள் கரையட்டும், வேதனைகள் மாறட்டும், செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும், படுக்கையில கிடக்குங்க தட்டி எழுப்புங்க, குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும், செவிட்டு செவிகள் திறக்கப்படட்டும், ஊமையன் பேசட்டும், முடவன் நடக்கட்டும், செயல்படாத கால்கள், செயல்படாத கைகள், செயல்படாத கிட்னிகள், செயல்படாத சரீரத்தின் உறுப்புகள் இப்பொழுதே செயல்படும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.